வெள்ளிக்கிழமை வடக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த வெள்ளிக்கிழமை வடக்கம் நேத்ரா நிகழ்ச்சியில் சிறப்பான கலந்துரையாடல் பகுதி அடுத்து உங்களுக்காகவே இடம்பெற காத்திருக்கின்றது. இந்த நேர்காணல் பகுதியில் நம்மோடு இணைந்து கொள்கின்றார். மலையகத்தில் விஷயமாக நாவலப்பிட்டியிலே 100 ஆண்டு கால நிறைவை முன்னிட்டு மிகப்பெரிய சேவையை மாணவர்களுக்காக வழங்கி வருகின்ற நாவலப்பிட்டி மண்ணின் புகழ்பூத்த விசேஷமாக கதிரேசன் மத்திய கல்லூரி தொடர்பாக நாங்கள் பேசவிருக்கின்றோம். நாவலப்பிட்டிய கதிரேசன் மத்திய கல்லூரியினுடைய உபசெயலாளர், பாடசாலை பழைய மாணவர்கள் சங்கத்தினுடைய உபசெயலாளர் திருவாளர் ராம்குமார் சிவயோகநாதன் இந்த வழியில் இணைந்திருக்கின்றார். அவரை அன்போடு நாங்கள் கலையத்துக்கு வரவேற்கின்றோம். வணக்கம். வணக்கம். 100 ஆண்டு காலம் என்பது அவ்வளவு இலகுவான ஒரு விஷயம் கிடையாது. காரணம், மலையகத்தில் கல்வியினுடைய வரலாறு பற்றி நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது 100 ஆண்டு காலமாக ஒரு பாடசாலை மாணவர்களை அந்த கல்வியை புகட்டி வருகிறது என்று சொல்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு சாதனையாகவே பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. காரணம், அத்திப்பூத்தாற்போல தான் இந்த 100 ஆண்டு காலம் என்கின்ற இந்த தமிழ் பாடசாலைகள் விசேஷமாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது நிறைய பாடசாலைகள் உருவாக்கிவிட்டன, நிறைய கல்வி மாணவர்கள் உருவாக்கிவிட்டார்கள், நிறைய புத்துச்சீவைகள் உருவாகி இருக்கின்றார்கள். இந்த மகிழ்ச்சியான செய்தியோடு நாவலப்பிட்டிய மத்திய கதிரேசன் கல்லூரி பற்றி, அதனுடைய வரலாறு பற்றி நாங்கள் பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். கதிரேசன் மத்திய கல்லூரி என்பது வரலாற்றில் சிறப்புமிக்க சொன்ன மாதிரி வரலாற்றில் மிகவும் பழமையான ஒரு கல்லூரி. இது 1924ஆம் ஆண்டு அக்டோபர் 30ஆம் ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலை. அந்த வகையில் கடந்த 2024ஆம் ஆண்டு தான் எங்கள் 100 ஆண்டு நாங்கள் கொண்டாடினோம். கொண்டாடும் போது அதில் பாடல்கள் மற்றும் ஆசிரியர்கள், பழைய மாணவர்கள் மற்றும் சமூக நல விரும்பிகள் எல்லாம் ஒன்றிணைந்து செயற்பட்ட ஒரு சிறப்பான முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு தான் அது பாடசாலை பொறுத்தளவு. நூற்றாண்டு சிறப்பிக்க இந்த கல்லூரியில் அன்று 100 வருடங்களாக பாடசாலைக்கு கடமையாற்றிய அதிபர்கள் மற்றும் பழைய மாணவர்கள் நலன்களோர் கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற்றன. அந்த கல்லூரிக்கு இருந்து வெளியேறிய கல்வி கற்று இன்று ஒரு தரமான ஒரு நிலையில் இருக்கிற பழைய மாணவர்கள் அவர் பங்களிப்போடு தான் அந்த நிகழ்வு இடம்பெற்றன. அப்படி தொடர்ந்து வரும்போது இப்போ 102 வருடங்கள் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கோம். கதிரேசன் மத்திய கல்லூரி மட்டுமல்ல, கதிரேசன் இந்து மகளிர் கல்லூரி, கதிரேசன் மாதிரி கல்லூரி பாடசாலை, இந்த 3ம் இணைஞ்சு தான் கதிரேசன் நாமம் என்ற இதில் உருவாக்கி போய் கொண்டிருக்கோம். விசேஷமாக நாங்கள் நாட்களில் கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான் நாவலப்பிட்டிய கதிரேசன் கல்லூரி என்று பார்க்கின்ற பொழுது சின்ன கதிரேசன் பெரிய கதிரேசன் என்று சொல்வார்கள். இது எப்படி இப்பொழுது மாற்றம் பெற்றிருக்கிறது? ஆரம்ப காலத்தில் நாங்கள் படிக்கும் காலத்தில் சீனியர்சன் கதிரேசன் கனிஷ்ட வித்யாலயம் என்று இருந்தது. அதை தற்போது கதிரேசன் இந்து மகளிர் கல்லூரி என்று மாற்றப்பட்டு மகளிருக்கு மாத்திரம், இந்து மகளிருக்கு மாத்திரம் ஒரு பெண்கள் பாடசாலையாக தரம் வைத்தப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறேன். பெரிய கதிரேசன் வரும்போது தான் கதிரேசன் மத்திய கல்லூரி என்று பெயர் மாற்றம் பெற்று இன்று மாணவர்களுக்கான தரம் 6 தொடக்கம் 13 வரையிலான மாணவர்கள் கல்வி கற்பட்டு இருக்காங்க. அந்த தரம் 1 முதல் 5 வரையான மாணவர்களுக்கான ஒரு பாடசாலை நாங்கள் பழைய மாணவர்களோட பங்களிப்போடு கட்டப்பட்ட பாடசாலை தான் அது. கதிரேசன் மாதிரி பாடசாலை என்ற பெயரில் இயங்கி கொண்டிருக்கின்றது. கதிரேசன் மத்திய கல்லூரியில் எடுத்திங்க சொன்னால் இது தற்போது 1024 மாணவர்கள் கல்வி பயில்கிறார்கள். அதில் கிட்டத்தட்ட கல்லூரி 1024 மாணவர்களுடன் இப்போ தற்போதைய கல்லூரி முதல்வர் அதிபர் எஸ் ரகு ரகு அவர்கள் மற்றும் கதிரேசன் மத்திய கல்லூரி பழைய மாணவர் சட்ட தரணியை கடமையாற்றுகின்றார். அவருடைய தலைமையில் தான் இப்போ கல்லூரி நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. அதில் மற்றும் இப்போ நவீனமயப்படுத்தப்பட்ட விஞ்ஞான கூடம் பழைய மாணவர்களால் நிர்மாணிக்கப்பட்டு 100 ஆண்டு காலத்தில் பாடசாலைக்கு வழங்கப்பட்டது. அது விசேடமாக நன்றி சொல்லணும் கொழும்பு கிளை, பழைய மாணவர் சங்கத்தின் கொழும்பு கிளை பூரணமாக அவர்களோட பங்களிப்போடு அவர்களுடைய கண்காணிப்பில் தான் அது எல்லாம் ஏற்பட்டு இப்போ மாணவர்களுக்கு நவீனத்துவம் அடைந்த ஒரு விஞ்ஞான கூடம் இருக்குது. அப்போ சகல வசதிகளும் இருக்குது. அப்போ அனைத்து மாணவர்களும் கல்வி படலாம். அதுவும் இல்லாமல் விளையாட்டுத்துறையும் இருக்குது. எல்லாமே சகலதும் நம்ம கதிரேசன் மத்திய கல்லூரியில் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கு.
நூற்றாண்டு விழா என்று பார்க்கின்ற பொழுது அண்மையில் மிக பிரமாண்டமான ஒரு நூற்றாண்டு விழாவை கொண்டாடியது நாவலப்பட்டிய கதிரேசன் மத்திய கல்லூரி. அந்த நூற்றாண்டு விழா தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். நூற்றாண்டை பொறுத்த எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து கூடுதலாக வந்து பாடசாலைக்கு சேவை செய்த மாணவர்கள், பழைய மாணவர்கள், ஆசிரியர்கள் வந்து கௌரவிப்பு நாள் தான் மேற்கொண்டோம். அதை வந்து கலை கலாச்சாரம் நிகழ்வு துறை தான் மூணாவது பிரித்து செஞ்சது. அதில் கல்வித்துறையில் வந்து இதுவரை கல்வி பயின்று மாணவர்களுக்கு ஒரு கௌரவிப்பு நிகழ்வுகள் இடம்பெற்றன. அதே போல் கலைத்துறையில் சேவை செய்கிற பிரதேசம் மத்திய கல்லூரி கல்வி பயின்ற பழைய மாணவர்கள், நடப்பான மாணவர்கள் அவர்களுக்கான ஒரு கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற்றது. கலாச்சாரத்துறையில் எடுத்ததும் அதே மாதிரி அவர்களுக்கும் கௌரவிப்பு நிகழ்வும் இடம்பெற்றன. அதில் வந்து சகல எங்களுக்கு பிரதேச மத்திய கல்லூரி பழைய மாணவர்களில் வந்து கிளைகள் இருக்குது. அது இந்தியா மற்றும் கனடா, ஐரோப்பிய நாடுகள் உள்ள கிளைகள் உள்ள சகல பழைய மாணவர்கள் பங்களிப்போடு இந்த நிகழ்வு வந்து சிறப்பாக இடம்பெற்றன. இப்பொழுது நூற்றாண்டு காலத்தை கடந்து அடுத்த ஒரு மைல்கல்லுக்குள் காலடி எடுத்து வைத்திருக்கின்றது நாவலப்பட்டிய கதிரேசன் மத்திய கல்லூரி. ஆகவே எதிர்கால திட்டம் எத்தகையதாக இருக்கிறது? எதிர்கால திட்டம் வந்து மலையத்தில் வந்து நாங்கள் பழைய கதிரேச மத்திய கல்லூரி என்ற ரீதியில் எடுக்கும் பார்க்கும்போது கல்வித்துறையில் வந்து பிரசித்தி பெற்ற ஒரு பாடசாலை. அதை வந்து நாங்கள் இன்னமும் வந்து மெழுகூட்டி கொண்டிருக்கோம். பழைய மாணவர்கள் என்ற ரீதியில் வந்து அனைவரும் ஒன்றிணைந்து பாடசாலை சமூகம் உட்பட எல்லாம் இணைந்து வந்து எதிர்காலத்தில் ஒரு சிறந்த பாடசாலையாக கொண்டாட வேண்டும். அது அது மட்டுமல்ல, கம்பளை கல்வி வலயத்தில் வந்து 1AB சூப்பர் கிரேட் உள்ள பாடசாலை, இந்த கல்லூரி பாடசாலை அது பெருமையாக இருக்குது. எங்களுக்கு சொல்லும்போது பெருமை அது. இதில் வந்து என்ன பார்த்திங்கன்னு சொன்னால் எதிர்வாழும் திட்டங்களில் வந்து விளையாட்டுத்துறையும் சரி, கல்வித்துறையிலும் கலை கலாச்சாரத்துறையில் வந்து ஒரு முன்மாதிரியான சிறப்புமிக்க ஒரு பாடசாலையை பழைய மாதிரி கொண்டு வரது எங்களுக்கு முக்கிய நோக்கமாக இருக்குது. பாடசாலை என்று பார்க்கின்ற பொழுது வெறுமனை கல்வி மாத்திரமல்ல, கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை, உயர்தர பரீட்சை மற்றும் புலமை பரிசில் பெறுப்பவர்கள் மாத்திரமல்ல, இடைப்பாட விதானமும் மிக முக்கியமான ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. இதை தாண்டி, கல்வியை தாண்டி விளையாட்டு மற்றும் கலை நிகழ்ச்சிகளில், அந்த போட்டிகளில் உங்களுடைய பாடசாலை மாணவர்களுடைய திறமை எந்த அளவுக்கு வெளிக்கொணரப்படுகிறது? கலைத்துறை பொறுத்த மட்டுமே. கலைத்துறை பொறுத்தவரை எடுத்தீங்கன்னு சொன்னால், கலைத்துறையில் வந்து மாணவர்கள் வந்து தேசிய மட்ட ரீதியான போட்டிகளில் பங்கு பெற்று சிறந்த பெறுபல் பெற்றிருக்காங்க. திறமையான மாணவர்கள் உள்ளார்கள், பாடசாலையில் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கான களங்களை அமைத்து கொடுத்துட்டுருக்கோம். இப்போ எதிர்காலத்தில் அவர்களுக்கான செயல் திட்டங்களை முன்னெடுத்துப்படுகிறது. பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினூடாகவும் பழைய மாணவர் சங்கத்தினூடாகவும் கல்லூரி சமூகத்தினூடாகவும் அதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுத்து செல்லப்படுகின்றது. அதிபர் தலைமையில் வந்து முன்னெடுத்து செல்லப்படுகின்றது. சரி, இப்பொழுது விளையாட்டு என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய பாடசாலை எத்தகைய நகர்வை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? விளையாட்டுத்துறை இருக்கும்போது எங்களுக்கு கதிரேசனுக்கு மத்திய கல்லூரி பொறுத்தல வந்து கிரிக்கெட் மற்றும் உதைப்பந்தாட்டம், கரப்பந்தாட்டம் இவ்வாறு உலக விளையாட்டுத்துறை எல்லாமே முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் வந்து கடந்த நூற்றாண்டு நோக்கி பயணிக்கும் 2024ஆம் ஆண்டு நான் அந்த செயற்குழு இருக்கும்போது விளையாட்டுத்துறை பொறுப்பாளராக இருந்தேன். அப்போ அந்த பாடசாலை பழைய மாணவர் சங்கத்தின் செயலாளர் திரு கலைச்செல்வன், அந்த பதில் பாடசாலை அதிபராக இருந்த திரு சசிகாந்தன் அவர்களின் தலைமையில் உதிர்ந்தது தான் அந்த கிரிக்கெட் துறையை வந்து ஊக்குவிப்பு செய்யணும்னு சொல்லி. அப்போ அந்த காலகட்டத்தில் எமது பழைய மாணவர் சங்க செயற்குழு உறுப்பினர்கள் பங்களிப்போடும் கல்லூரி சமூகத்தின் பங்களிப்போடு வேலைத்திட்டங்கள் செஞ்சு அந்த கடின பந்துக்கான வேலைத்திட்டங்கள் முன்னெடுத்தினோம். அதே மாதிரி உதைப்பந்தாட்ட போட்டிகள் இடம்பெற்றன. உதைப்பந்தாட்டத்துக்கான நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டு செல்லப்பட்டது எல்லாமே. அந்த வகையில் தான் இப்போ கிட்டத்தில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கதிரேசன் மத்திய கல்லூரியில் அந்த கிரிக்கெட் துறையை வந்து ஊக்குவிப்படுத்தக்கூடிய செயற்திட்டங்கள் முன்னெடுத்து செல்லும்போது தான் கடின பந்து வந்து எங்கள் கடந்த காலங்களில் கல்லூரி இருந்தது. சில சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து அதுக்கான சரியான ஒரு நடைமுறை இல்லாமல் சிக்கல் இருந்தன. அப்போ அதன் மூலமாக தான் நாங்கள் அதை ஊக்கப்படுத்துறதுக்காக அந்த கல்லூரியில் திறமையான மாணவர்களுக்கு ஊக்கப்படுத்தி அவர்கள் மீண்டும் கடின பந்து விளையாட்டுக்கான உள்வாங்கப்பட்டு அவருக்கான பயிற்சி அளிக்கப்பட்டு ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு நாங்கள் வந்திருக்கோம். அது என்ன அது முக்கியமான நிகழ்வு தெரிந்து கொள்ள முடியுமா? முக்கியமான சொன்னால் மலையத்தில் வந்து முதல் முறையாக 2 தமிழ் பாடசாலைகள், தனித்தமிழ் பாடசாலை சொல்லலாம். அந்த 2 பாடசாலைகள் பங்கு பெற்ற முதலாவது பிக் மேட்ச் கடினப்பந்து பெருஞ்சம்மர் ஒன்று நாங்கள் ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அது வந்து ஆரம்பித்து 2004ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அன்றைய காலகட்டத்தில் நாட்டில் இடம்பெற்ற அசாதாரண சூழ்நிலை காரணமாக அந்த செயல்முறை நடைபெற்று கொள்ள முடியல.
அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 102 வருடங்கள் கொண்டாடுகின்ற கதிசன் மத்திய கல்லூரி, 98 வருடங்கள் கொண்டாடுகின்ற கொட்டகலை தமிழ் மகாவித்யாலயம். இப்போ இந்த 2 பாடசாலைக்கு இடையிலான ஒரு கடினப்பந்து சமர் தான் இப்போது நடைபெற உள்ளது. இந்த 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 யோசனை யார் முதல்ல முன் கொண்டு வந்தது? அந்த 2005ஆம் ஆண்டு நான் விளையாட்டுத்துறை பொறுப்பாளராக இருக்கும்போது ஆரம்பிக்கப்பட்ட செயல் திட்டம் இது. அந்த வகையிலேருந்து அந்த கொட்டகலை தமிழ் மகாவித்யாலயத்தின் பாடசாலை பழைய மாணவர் சங்கத்தின் பழைய மாணவர் பாடசாலை அபிவிருத்தி சங்கம் மற்றும் கற்றோர் பேரவை, கொட்டகலை தமிழ் கற்றோர் பேரவையின் செயலாளர் தான் தொடர்பு கொண்டேன். கிருஷாந்த் ராகுல் அவரோட தொடர்பு கொண்டு போட்டு அங்கே ஆரம்பித்தது வந்து பழைய மாணவர் சங்கத்துக்கு இடையிலான ஒரு போட்டி, ஒரு நட்புறவு போட்டின்னு ஆரம்பித்து தான் பேசணும். ஏன்னா நூற்றாண்டு தானே. அப்போ அந்த மலையத்தில் நுரலியா மாவட்டத்தில் பொறுத்தவரை வந்து கொட்டகலை தமிழ் மகாவித்யாலயம் ஒரு பிரசித்தி பாடசாலை, கண்டி மாவட்டத்தை பொறுத்தவரை வந்து இங்கே நம்ம கதிசன் மத்திய கல்லூரி ஒரு பிரசித்தியான பாடசாலை. அப்போ 2 பாடசாலை இணையும் போது வந்து 2 பகுதியில் உள்ள மாணவர்களுக்கான ஒரு பிணைப்பு ஏற்படும். இது இப்போ விளையாட்டுத்துறை மட்டும் இல்லாமல் கல்வி கலை கலாச்சாரம் என்ற ரீதியில் வந்து நாங்கள் இதை டெவலப் பண்ணுவோங்கிறது தான் பேசினது. விசேஷமாக கொட்டகலை தமிழ் மகாவித்யாலயத்தை தேர்ந்தெடுப்பதற்கு என்ன காரணம்? தேர்ந்தெடுப்பதன் இல்லை, ஒரு திடீர்னு ஆரம்பித்தது தான் அது. அவரோட பேசி நட்பின் நிமித்தமாக அவர் ஆரம்பித்த ஒரு நிகழ்வு தான் அது. அவர் வந்து அந்த பாடசாலையின் அன்றைய காலத்து பதில் அதிபர் அந்த மரியாதைக்குரிய திருமதி பிரியதர்ஷினி அதிபர் அவர்களும் எமது கல்லூரிக்கு பதில் அதிபராக இருந்த சசிகாந்தன் ஐயா அவர்களுடைய தலைமையில் தான் இந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெற்றன, கலந்துரையாடல் இடம்பெற்று ஒரு சுமூகமான தீர்வுக்கு வந்தோம். வந்த பிறகு தான் நாங்கள் முடிவு பண்ணோம், ரைட் ஓகே இந்த பிக் மேட்சை வந்து நாங்கள் ஆரம்பிப்போம். இதன் மூலமாக வந்து 2 பாடசாலைக்கான ஒரு நட்புறவு ரீதியாக போய்கிட்டு இருக்கும். மற்றது வந்து நான் சொன்னால் தொடர்ந்து கதிசன் கிரிக்கெட் யூனியன், அதே மாதிரி அவங்கள கொட்டகலை தமிழ் மகாவித்யாலயத்தினுடைய ஸ்போர்ட்ஸ் கவுன்சில், அப்போ 2ம் இணையும் போது வந்து பல திறமையான விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்க ஒரு சந்தர்ப்பம் அமையும் எங்களுக்கு. அப்போ அதில் நோக்கத்தில் தான் அது ஆரம்பிக்கப்பட்டது. சரி, இப்பொழுது உங்களுடைய பார்வையிலே கொட்டகலை தமிழ் மகாவித்யாலயம் எத்தகைய ஒரு வளர்ச்சியை பெற்றதாக நீங்கள் பார்க்கின்றீர்கள்? பொதுவாக மலையத்தில் பொறுத்தவரை வந்து ஒரு அபிரிதமான ஒரு வளர்ச்சி அவர் பெற்றிருக்காங்க. சந்தோஷமாக இருக்குன்னா மலையத்தில் வந்து இப்படி ஒரு பாடசாலையில் உருவாக்கும் போது எதிர்காலத்தில் வரும்போது இந்த மலைய சமூகத்துக்கு மாணவர்களுக்கும் ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டியாகவும் ஒரு கல்வித்துறையில் வந்து ஊக்கப்படுத்தக்கூடிய பாடசாலை என்ற இதில் வந்து எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. தற்போது அந்த பாடசாலை அதிபர் மரியாதைக்குரிய திரு ஜெகதீசன் ஐயா அவர்களுடைய தலைமையில் அந்த பாடசாலை இருந்து கொண்டிருக்கேன். ஸோ அவர்களுக்கு இந்த நன்றி சொல்லணும். ஏன்னா இவ்வளவு தூரம் எங்களுக்கு வந்து பங்களிப்பும் வழங்கி இந்த ஒரு பிக் மேட்சை செய்கிறதுக்கான ஒரு கடைசி தருவாயில் இருக்கும்போது வந்து எனக்கு பெருமையாக இருக்கிறது அவருடைய ஒரு பங்களிப்பு, ஒத்துழைப்பு. இந்த பிக் மேட்ச், இந்த சமர் எப்பொழுது இடம்பெறவிருக்கிறது? எப்படியான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன? இது வந்து எதிர்வரும் 9ஆம் தேதி சனிக்கிழமை காலை 8 மணிக்கு 4 ஜெயலலிதா விளையாட்டு மைதானத்தில் தான் இடம்பெற்றிருக்கிறது. இது வந்து வரலாற்றில் முதல் முறையாக இடம்பெற ஒரு விளையாட்டுப் போட்டி. அப்போ மலையத்தில் உள்ள எல்லா பகுதியில் இருக்க பாடசாலை மாணவர்கள் மற்றும் நலனின்றிகள், எமது கல்லூரி பழைய மாணவர்கள், கொட்டகலை தமிழ் மகாவித்யாலய பழைய மாணவர்கள் எல்லாமே ஒரு இணைந்து ஒரு கோலாகலமாக கொண்டாடக்கூடிய நிகழ்வு தான் இந்த பிக் மேட்சை நாங்கள் எதிர்பார்க்குறோம். நாவலப்பிட்டி ஜெயலலிதா அந்த விளையாட்டு மைதானத்தில் இடம்பெறவிருக்கிறது இல்லையா? எதிர்வருகின்ற 9ஆம் தேதி, அதாவது நாளைய தினம் சனிக்கிழமை 9ஆம் தேதி காலை 8 மணிக்கு இடம்பெறவிருக்கிறது. ஆகவே நீங்களும் நாவலப்பிட்டி பிரதேசத்தை அல்லது கண்டி கம்பளை பிரதேசத்தை அண்மையில் நீங்கள் வசிக்கின்றவராக இருந்தால் கண்டிப்பாக சென்று பாருங்கள். அதே போல் உங்களுக்கும் எந்த நாட்டில் எந்த தூரத்தில் இருந்தாலும் நாளை தினம் சனிக்கிழமை 9 மணிக்கு சென்று பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் தவற விடாமல் கண்டிப்பாக சென்று பார்க்குமாறும் நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சரி, போட்டியினுடைய நடுவர்கள் அது பற்றியெல்லாம் கொஞ்சம் பேசுவோம். இது வந்து கிரிக்கெட் போர்டு இலங்கை கிரிக்கெட் சபையினுடைய தலைமையில் அவங்களோட கண்காணிப்பில் தான் நடைபெற இருக்கிறது. இந்த போட்டி முழுக்க அவங்களுடைய நடுவர்கள் அவருடைய பங்களிப்போடு தான் இது நடைபெறனால இது வந்து ஒரு சாதாரணமாக ஒரு கிரிக்கெட் போட்டி, சர்வதேச கிரிக்கெட் போட்டி நடைபெற அந்த தரத்துக்கு தான் இந்த ஏற்பாடு செஞ்சுருக்கோம். கிரிக்கெட் போட்டியை விசேஷமாக உங்களுடைய நாவலப்பிட்டிய கதிர்சன் மத்திய கல்லூரி, அதே போல் கொட்டகலை தமிழ் மகாவித்யாலயம், இதில் இந்த கிரிக்கெட் போட்டியை உள்வாங்குவதற்கான இத்தகைய ஒரு மலையகத்தின் சமராக இந்த கிரிக்கெட் போட்டியை உள்வாங்குவதற்கான விசேட காரணம் என்ன? உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன?
எதிர்பார்ப்பு என்ன முக்கியமான காரணம் என்னென்னு சொன்னால், கடந்த காலங்களில் வந்து மலையக பிரதேசத்தில் இந்த விளையாட்டு வீரர்களுக்கான ஒரு சரியான வாய்ப்புன்னு கிடைக்கல. ஸோ அவர்களை ஊக்கப்படுத்தி இதன் மூலமாக ஒரு கிரிக்கெட் துறையில் வந்து அவர்களும் முன்மாதிரியாக உள்ளே வரணுக்காக தான் அது ஆரம்பிக்கப்பட்டது. தற்போது வந்து மலையத்தில் வந்து கிரிக்கெட் துறையில் திறமையான வீரர்கள் இருக்காங்க. இப்போ அவர்கள் இளங்கண்டக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இதை அமைங்கிற நோக்கத்தில் தான் இதை நம்ம ஆரம்பித்தது. அந்த வகையில் வந்து நாங்கள் பெருமைப்படுறோம். என்னென்னு சொன்னால், எங்களுக்கு தரமான திறமையான இப்போ விளையாட்டு வீரர்கள் 2 பாடசாலைகளுமே இருக்காங்க. இப்போ அவங்களை வெளிக்கொண்டதுக்கு 2 பாடசாலைக்குமே ஒரு கிடைத்த ஒரு சந்தர்ப்பம் தான் நாங்கள் வந்து பார்க்குறோம். சரி, நாங்கள் இந்த நேர்காணலின் கிட்டத்தட்ட இறுதி பகுதிக்குள்ளே வந்துவிட்டோம். நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய உறவுகளுக்காக நீங்கள் சொல்ல விரும்புகிற விஷயத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். எதிர்வரும் 9ஆம் தேதி காலை 8 மணிக்கு ஜெயத்திலக விளையாட்டு மைதானத்தில் இடம்பெறுகிற இந்த கடினப்பந்து பெருஞ்சம்பர் பெட்டில் ஆஃப் த மவுண்டன்ஸ், அதில் வந்து அனைவரும் பங்கு பெற்றி அனைவருக்கும் எங்களுக்கு அந்த மாணவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை தர வேண்டும் என்று கண்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் கொட்டக்கலை தமிழ் மகாவித்தியாலய மாணவர்கள், பழைய மாணவர்கள், நாவலப்பிட்டிய கதிரேசன் மத்திய கல்லூரியினுடைய மாணவர்கள், பழைய மாணவர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகின்ற விஷயம் என்ன? எதிர்வரும் காலங்களில் வந்து எமது கதிரேசன் மத்திய கல்லூரி, கொட்டக்கலை தமிழ் வித்தியாலயம் பழைய மாணவர் சங்கத்தோடு தொடர்பில் இருங்க, இணைந்து கொள்ளுங்கள். அதே போல் கிரிக்கெட் யூனியன் 2 பாடசாலை கிரிக்கெட் யூனியனோட தொடர்பு ஏற்படுத்தி அவர்களுக்கான தரமான பயிற்சிகள் வழங்கப்பட்டு மாணவர்களுக்கான ஒரு சிறந்த விளையாட்டு வீரர்கள் உருவாக்கக்கூடிய எண்ணத்தோடு தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அனைவரும் இதுக்கான தங்களது பங்களிப்பை வழங்கி ஆதரவு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக உங்களுடைய கனவு மெய்ப்பட நாங்களும் தேசிய அலைவரிசை என்ற ரீதியிலே வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். நாங்களும் தேசிய அலைவரிசை என்ற ரீதியிலே ஒவ்வொரு பிரதேசங்களிலும் ஒவ்வொரு பாடசாலையிலும் இருக்கின்ற ஒவ்வொரு தனித்திறமை வாய்ந்த ஒரு மாணவனை உலகுக்கு எடுத்து காட்டுவது, உலகத்துக்கு அடையாளம் காட்டுவது எங்களுடைய பொறுப்பு. அந்த வகையிலே இந்த நாவலப்பிட்டிய புதிய கதிரேசன் மத்திய கல்லூரி, அதுக்கும் அதே போல் கொட்டக்கடை தமிழ் மகாவித்தியாலயம், இந்த 2 பாடசாலைகளும் ஒன்றாக இணைந்து எடுத்திருக்கின்ற புதிய முயற்சிக்கு நாங்கள் வாழ்த்துக்களை கூறி உங்களுக்கு இடமிருந்து நாங்கள் இந்த அளவோடு நாங்கள் விடைபெறுகின்றோம். நன்றி. இந்த தினம் நம்மோடு இணைந்து கொண்டவர் நாவலப்பிட்டி கதிரேசன் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர் சங்கத்தின் உப செயலாளர் திருவாளர் ராம்குமார் சிவயோகநாதன் அவர்களுக்கு உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்து இன்றைய வெள்ளிக்கிழமை வணக்கம் நினைத்தார் நிகழ்ச்சியின் இந்த சிறப்பான கலந்துரையாடல் பகுதியை இதனோடு நாங்கள் நிறைவு செய்கின்றோம். வணக்கம்.